இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல எடுத்ததுமே ரெண்டு பேர் ரொம்ப காதலோட பேசிக்கிறாங்க. ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போறான்னு பார்த்தா போன் எடுத்து கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா ஒரு போன் விளம்பரமா. டைரக்டர் வேண்டா வெறுப்பா அதை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணமானவன் ஒருத்திக்கு புருஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் இந்த விளம்பரத்தை எடுக்கிற ப்ரொடியூசர் அந்த மொபைலை ப்ரோமோட் பண்றவங்க மொபைலை கொஞ்சம் கீழே காட்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் உயரமா காட்டணுங்கிறாப்ல. மறுபடியும் ஷூட்டிங் எடுத்து முடிச்சாச்சுங்க. ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்ப போகையில அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நம்மால தான் பொண்டாட்டியோட இவ ஏதோ ஒரு மலைப்பக்கம் போய் ஒரு கேபின்ல தங்க போறதாவும் அது ஆபத்தானது வேண்டான்னு சொன்னாலும் தான் பொண்டாட்டி கேட்கலன்னு புலம்பிட்டு இருக்கிறார். இந்த திருஷ்யம் படத்துல திருஷ்யம் ஹீரோ எல்லார்கிட்டயும் போய் ஒரு விஷயத்த பதிய வைக்க முயற்சி பண்ணுவார்ல, இத்தனாம் தேதி தான் நாங்க பஸ்ல வந்தோம் செஞ்சோம்ட்டு, கிட்டத்தட்ட அதே மாதிரி இவர் பதிய வைக்க பாக்குறாரு போல தெரியுது. அப்புறம் காருக்குள்ள உட்காந்துட்டு யாருக்கோ போனை போட்டு நாளைக்கு தயாரா இருக்கணும் ரெடியா அப்படிங்கிறார். சைட்ல பார்த்தா கயர் இருக்கு, ஒட்டுற டேப் இருக்குது, யாரையாவது கொல்ல போறானோ அப்படின்னு தோணுது. அடுத்து பார்த்தா முதியோர் இல்லத்துல இருக்கிற தான் அப்பாவை பாக்குறதுக்காக போறான். அப்பா கிட்டயும் அப்பா வர சனிக்கிழமை நாங்க மலை மேல இருக்கிற ஒரு கேபின்ல போய் செட்டில் ஆக போறோம், தங்க போறோம், ஆபத்தானதுன்னு சொன்னாலும் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு அதே கதையை இவர்கிட்டயும் பேசி பதிய வைக்க பாக்குறான். அவரு யுத்தத்துல இருந்தவர் போல, இரண்டாம் உலக போர்ல பங்கெடுத்தவர் போல, தனக்கு மரணம் யுத்தத்துல நடந்திருந்தா நல்லா இருக்கும், இப்படி முதியோர் இல்லத்துல போயா நான் ஜாகணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறார். இதுல வேற நசுவத்தவர் உள்ள வர பார்த்தா கெட்ட வார்த்தையில திட்டி போடா வெளியில அப்படின்னு விரட்டுறாரு. உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஆகவே ஆகாது, இன்னும் அந்த பொண்டாட்டி கூட தான் நீ இருந்துகிட்டு இருக்கிறியா, உனக்கு வாழ்க்கையோட அருமை தெரியலடா, உன்ன மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டாதான் புரியும், ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்தா உங்க மனசு தெளிவாயிடும் அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா குற்றவாளிங்க ரெண்டு பேரு தப்பிச்சிட்டதா செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பொண்டாட்டியை பாக்குறதுக்காக வரான். பக்கத்து வீட்டுக்காரம்மா கிட்ட கூட இதே மேட்டரை சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்குள்ள பொண்டாட்டி கிட்ட வந்துடுறாங்க. என்ன மலையேற தயாரா அப்படின்னு சத்தமா கேட்பான். பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கு கேட்கிற மாதிரி அவ்வளவு சத்தமா கேட்பான். ஏன்னா மலையேறும் போது தடிக்கி விழுந்துட்டோம்னு சொல்லிடலாமா, இல்ல அங்க சாக போறாங்கிறதுக்காக ஏதாவது பண்ண போறானா, பொண்டாட்டியை கொல்ல போறானா அப்படின்னு தெரியல. அந்தம்மாவோ நான் ஏன்டா மலையேற போறேன் அப்படிங்குது. எப்ப பார்த்தாலும் புல்லுக்கு பக்கத்திலேயே வண்டி நிப்பாட்டு அப்படின்னு கடிச்சுக்கிட்டே இருக்கு புருஷனை பொண்டாட்டி. அப்புறம் தான் படத்தோட பேரே போடுறாங்க ஓவர் யுவர் டெட் பாடி அப்படின்னு. இந்த படத்துல எல்லாம் ஒரு டயலாக் விடுவோம் பாத்தியா, இங்கிலீஷ் படத்துல வரும் டயலாக் ஓவர் மை டெட் பாடி, என்ன தாண்டி என் பொண்டாட்டிய தொர்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஓவர் மை டெட் பாடி. ஆனா இங்க உல்டாவா ஓவர் யுவர் டெட் பாடி, முடிஞ்சா என் பொண்டாட்டிய கொன்னுட்டு அப்புறம் என்ன கொல்றா பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாப்ல. படத்தோட பேர் இருக்குது, எங்க போய் முடிய போதோ தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஓவர் யுவர் டெட் பாடி 2026ல வந்த ஹாலிவுட் படம். கார்ல பார்த்தா பொண்டாட்டி தனியாவே தின்னுட்டு போறா. இவனை கண்டுக்கவே இல்ல, பெருசா பேசிக்கவே இல்ல. அவளை வெறுப்பேத்துறதுக்காக கர்ச்சீஃப்ல மூக்குச்சலியை சீந்தி காட்டுவான். அவனுக்கு பிடிச்ச பாட்டு ஓடும், இவ பாட்டை மாத்தி விட்டா. அப்புறம் முதியோர் இடத்துல போய் தான் அப்பாவை பார்த்ததாவும், ஏன்டா இந்த மாதிரி புள்ளைய பெற்றதா அவர் நொந்துக்கிட்டதாவும் சொல்ல, எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு பொண்டாட்டி விசாரிக்குது. இங்க நம்ம டைரக்டரோட பொண்டாட்டி இந்த அம்மா ஹீரோயின் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்குது போல தெரியுது. ஏதோ ஒரு புது கதையை படிக்கிறதுக்காக பேப்பர்லாம் எடுத்து வந்துக்குது போல. இந்த தடவை உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பாராட்டுறான். வாய்ப்பு கிடைக்கும் தான், ஆனா இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் மோசமானவனுங்க, அவங்க தான் வாய்ப்பை தட்டி கழிக்கிறதா புருஷனை பார்த்து ஏத்த இறக்கமா பேசுறா. என்ன பண்றது, டைரக்டர்ஸ்னாலே இப்படித்தான் இருந்தானும் போல அப்படிங்கிறாப்ல இவன் புலம்புறான். ஆனா இந்த பைய 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்கான். நடுவுல இவன் டைரக்ட் பண்ணதெல்லாம் வெறும் விளம்பரம் தான் போல, அவ சொல்லி அசிங்கப்படுத்துறா. ஆனா இந்த விளம்பரத்துல தான் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், உனக்கு பில் எல்லாம் செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். வாய்ப்பு கிடைச்சா போதுமே, நீ தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி காமிச்சிருவியன்னு பொண்டாட்டி திட்டுறா. அதுக்குள்ள ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வந்துருச்சு. ஒரு வாரம், ஜஸ்ட் ஒரு வாரமாவது நாம சந்தோஷமா இருக்கிறாப்ல நடிக்கவாது தெரியுமா அப்படின்னு சத்தம் போடுறா. சரி சரின்னு இவனும் அமைதி ஆயிட்டான். இங்க பாரு, நான் என்னோட டைரக்டர் தான் திட்டேன், உன்னை திட்டணும்னு எனக்கு நோக்கமே கிடையாது, நீ யா தப்பா புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்துட்ட அப்படின்னு அது கொஞ்சம் சத்தம் போடுறா. ஆனா இவன் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் இல்லங்கிறா. ஒரு வழியா மலை மேல இருக்கிற அந்த கேபினுக்கு வந்து சேர்றாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவன் தான் தூக்கிட்டு வரணுமா, தூக்கிட்டு வர்றான். சாவி எங்கன்னு கேட்க மேலதான் இருக்கும் அப்படிங்கிறாப்ல. தேடி பிடிச்சி சாவி எடுத்தாச்சு. சரி லக்கேஜை நீட்டா வாங்குவான்னு பார்த்தா லக்கேஜை வாங்க மாட்டேங்கிறா. இவன் தான் வைக்கணுமா. அவன் தான் அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் அடிக்கி வேலை பார்க்கறான். இவ சரக்கு ஊத்தி குடிக்கிறா. அந்த வீட்டோட கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கருக்குள்ள 3 வகையான துப்பாக்கி இருக்குது, தோட்டா இருக்குது. இவன் தான் அரேஞ்ச் பண்ணிருப்பான் போல தெரியுது. அப்புறம் பிரவுன் கலர்ல ஒரு பேக் எடுத்து வேற சோத்து மேல வைக்கிறான். உள்ள துப்பாக்கி இருக்குதா வேற ஏதாவது இருக்குதான்னு தெரியல. அவ மேகசினை நோண்டிக்கிட்டு இருக்கா. இவன் தான் எல்லாத்தையும் தூசி தொட்டையெல்லாம் தொடச்சு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள என்னத்தையோ தின்னு வீட்டை குப்பையாக்கி வச்சிருக்கா. இவன் வெளியில போய் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தோட்ட வேலை பார்க்கறான். மிஷின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கடுப்பாகுது அவனுக்கு. சமைக்கிற வேலையை கூட அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். பூண்டை எப்படி கட் பண்ணணும்னு சொன்னது தப்பா போச்சா. நீ பெரிய சமயக்காரன் கேட்கணுமோ அப்படின்னு அதுக்கும் சண்டை போடுற. முடிச்சளவு இவனும் கோவத்தெல்லாம் அடக்கித்தான் பாக்குறான். அப்புறம் சமைச்சாச்சு, தண்ணியை பார்த்தாப்புல உட்காந்து சாப்பிடுறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்லங்கிறா. இந்த சமையலுக்கு இவன் பெப்பரை பயன்படுத்தி இருக்கிறான். அது ரொம்ப ஸ்பெஷலா வேற ஒரு ஊர்ல இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி கொண்டு வந்ததான். நல்லா இருக்கு அப்படிங்கிறா அவ. ஆனா எதுக்குடா அதெல்லாம் ரெடி பண்றேன்னு கேட்டா சும்மா ஸ்பெஷலா ஒரு நல்ல அனுபவத்துக்காகத்தான், உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான் அப்படிங்கிறான். கொல்ல போறான் போல, கடைசியா சாப்பிடுற சாப்பாடாவது நல்ல சாப்பாடா சாப்பிட்டுட்டுமேனு சமைச்சு போடுறான் போல. ஆனா அவன் என்ன சொல்றா, இவன் கறி சமைச்சு போட்டிருக்கான், இது என்னோட ஃபேவரட்னு யார் சொன்னா, என் ஃபேவரட்டே கிடையாது அப்படிங்கிறா. எப்ப பார்த்தாலும் இதைத்தானே நீ தின்னுவ அப்படின்னு கேட்கறான் அவன். தின்னுவன் தான், பிடிக்கும் தான், அதுக்காக ஃபேவரட் எல்லாம் கிடையாதுங்கிற. மீன் தான் பிடிக்குமா அவளுக்கு. எத்தனை தடவை நம்ம வெளியில ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட போயிருக்கிறோம், ஹோட்டலுக்கெல்லாம். ஒரு இடத்துல கூட மீனை கொடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. ஆனா ஃபேவரட்டுங்கிற அப்படின்னு கேட்கறான். எந்த ஹோட்டல் மீனுக்கு ஃபேமஸோ அந்த ஹோட்டலுக்கு போனாதான் மீனை ஆர்டர் பண்ணுவேன் அப்படிங்கிறா அவ. அப்புறம் நம்ம பையன் ஏதோ பேசி டாபிக் மாத்திரான். அப்புறம் கதை கூட இவ எழுதுறா போல, அது உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாராட்டவும் செய்யறாரு. அப்புறம் கேம் விளையாடுவாங்க. அதுலயும் 2 பேருக்கு நடுவில் சண்டை வரும். நான் படுக்க போறேன்னு கிளம்பிட்டா. நைட் ஆயிடுச்சு. வெளியில இடிச்சிட்டு இருக்கும்போது சரகடிக்கிறான். மழை பெய்யும் போது உள்ள படுத்து கிடக்குறாங்க. அவ அந்த பக்கம் ஹெட்ஃபோன் மாட்டி படுத்து கிடக்குறா, இவன் இந்த பக்கம் ஹெட்ஃபோன் மாட்டி படுத்து கிடக்குறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா வெளியில காட்டு பக்கம் இருக்கிற கல்லா பார்த்து ஒரு பேக்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கிறான். இந்த அம்மா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டயலாக் எல்லாம் சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து படகுல உள்ள ஒளிய வைக்கிறான், ஒரு பேக் ஃபுல்லா வச்சு. அப்புறம் டிக்கில இவன் ஏற்கனவே வாங்கி வச்ச கயிறு, ரம்பம், அது இதுன்னு அதை எல்லாத்தையும் வேற கொண்டு வந்திருக்கான். அப்புறம் ஒரு கர்ச்சீஃப், ஏதோ ஒரு மருந்து, அதை கொண்டு வந்து வைக்கிறான். தைரியத்துக்காக சரக்கு அடிச்சுக்கிறான். மயக்க மருந்து எடுத்து கர்ச்சீஃப்ல நல்லா ஊத்தி பயத்துக்காக இன்னும் சரக்கு அடிச்சுக்கிறான். பாடி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அவனுக்கு. பதட்டத்துக்காக தான் சரக்கு. பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். அப்படியே பக்கத்துல நெருங்கி வரும்போது டப்புன்னு திரும்பி இவ கையில கரண்ட் ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சிருக்கா. ஷாக் அடிச்சு விட்டா. இது என்னையா புது கூத்தா இருக்கே அப்படின்னு பார்த்தா இவனை கட்டி போட்டு டேப்பு போட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்கா. ஷாக் அடிச்சதுல உச்சாவை கண்ட்ரோல் பண்ண முடியல போல. உச்சா ஒளிகிட்டு இருக்குது அவனுக்கு. அவன் தான் பொண்டாட்டிய கொல்றான்னு பார்த்தா இவளும் புருஷனை கொல்றதுக்காக தான் தயாராகி வந்திருக்கா போல தெரியுது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு முழிச்சதும் கேட்பான். சொல்றேன், ஆனா இந்த மயக்க மருந்தை நீ எதுக்கு எடுத்து வந்த அப்படின்னு அவ கேட்கறா. கிளீன் பண்றதுக்காக பயன்படுத்துற மருந்து அப்படின்னு சொல்றான். பாத்ரூம் கிளீனர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அவன் மோந்து பாக்குறா. ஜன்னல் ஃபுல்லா ரொம்ப அழுக்கா இருக்குதுல்ல, இதை போட்டு தான் நல்லா கிளீன் பண்ண முடியுங்கிறான். சரி, இது எதுக்கு வாங்கி வச்சேன்னு இந்த டேப் வாங்கி வச்சிருந்தால அதை கேட்கறா. வீட்டுல அங்கங்க உடஞ்சு கிடக்கு, அதெல்லாம் ஒட்டுறதுக்காகங்கிறா. படகுல கல் எடுத்து வச்சிருக்கிறியே, அது எதுக்காகன்னு கேட்கறா. அதையும் கண்டுபிடிச்சிட்டா போல. அதுக்கும் நான் கல்லெல்லாம் அழகுக்காக கலெக்ட் பண்றதா போய் சொல்லுவான். நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கறா அவ. நீ எதுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குற அந்த டீசர் எல்லாம் கையில வச்சிருந்த சேசரா, அதுக்கு பேர் என்ன, கரண்ட் ஷாக் கொடுக்குற மெஷின், நமக்கு அம்முட்டு தான் வரும், அது எதுக்கு நீ வச்சிருந்த அப்படின்னு கேட்கறான் அவன். வாஸ்தவமான கேள்விதான். எதுக்கு நம்ம பையன் ரம்பம் கூட வாங்கி வச்சிருப்பான், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான், முடியல. சேரோட அப்படி முன்னாடி கவ்வுறதுக்கு வருவான் பாருங்க, ரம்பத்தோட கைப்பிடி கிடைக்கும். எடுத்தா ரம்பத்தை தனியா கழட்டி வச்சிருக்கான். அசிங்கப்பட்டான். அப்புறம் துப்பாக்கியில தோட்டாக்கள் எல்லாத்தையும் லோடு பண்றான். லோடு பண்ணி மூஞ்சி மேல காட்ட அவன் பயந்து போறான். என்ன விளாடுறியாடா, இந்த மயக்க மருந்தை வச்சு என்ன மயக்கமடைய வைக்க பாக்குற, அப்புறம் என்ன கட்டி போட்டு படகுல கொண்டு போய் கல்ல கட்டி என்ன தண்ணியில போட பாக்குற இல்லையா அப்படின்னு கரெக்டா கேக்குறா. அதெல்லாம் புரியுது, இந்த ரம்பை எதுக்குடா அப்படின்னு அடுத்து கேக்குறா. என்ன வார்த்தை என்ன பார்த்து கேட்டுவிட்டேன்னு சீனை போட மறுபடியும் துப்பாக்கி எடுத்து நீட்டுவா. அப்பதான் உண்மையை சொல்லுவான். பொதுவா ஒரு பாடிய கல்ல கட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் அதையும் தாண்டி மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதனால பாடிய மொத்தமா அப்படியே போடாம கை காலு அது இதுன்னு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி அப்புறம் கல்ல கட்டி உள்ள போட்டா மிதந்து மேல வராதான். அதுக்காக தானா எது, நீயே என்ன துண்டு துண்டா வெட்ட போறியா? ஏண்டா சமைக்கிற கறியை கூட கையில தொட மாட்டேன்னு ஸ்பூனு ஃபோக்கை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப, நீ ஏன் என்ன துண்டு துண்டா வெட்ட போற அப்படின்னு அதை பெருசாவே எடுத்துக்கல கேக்குறா. சரி, எதுக்குடா என்ன கொல்ல பார்த்த அப்படின்னு கேக்குறா. அப்பதான் நம்மால ரியல் ரீசனை சொல்றான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டி நடந்திருக்குது. புருஷங்காரன் கூட பார்ட்டில இருந்திருக்கான். அங்க ஒரு பையன் கூட இவ ஏதோ தப்பு தண்டா பண்ணிருக்காளாம். அதான் தாங்கிக்க முடியலன்னு கொல்றதுக்கு திட்டம் போட்டதா சொல்றான். ஏண்டா கடந்த 2 வருஷமா நீ என்ன தொடவே இல்ல, அப்ப நான் யார் கூட இருந்தா உனக்கு என்னடா அப்படின்னு கேக்குறா பொண்டாட்டி. எப்படி தொட முடியும், எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்ப, என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருப்ப, அப்ப எப்படி தோணும், காதல் எப்படி வரும், நீ என்ன நடத்துற அவமானங்கள் தான் என் முன்னாடி வந்து போகும் அப்படிங்கிறான் அவன். அதுவும் வாய ஒரு மாதிரி கோணிக்கிட்டு என்ன பத்தி பேசுவ பாரு, அவ்வளவு ஆத்திரம் வரும் அப்படிங்கிறான். எனக்கு ஒரு பொண்டாட்டி தான் வேணும், இன்னொரு அம்மா கிடையாது. அம்மா எப்படி பிள்ளைகளை திட்டிக்கிட்டே மட்டம் தட்டிக்கிட்டே வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி நீ என்ன வளர்க்க பாக்குற அப்படிங்கிறான் இவன். பதிலுக்கு உடனே அவ, நானும் தான் ஒரு ஆம்பளைய கட்டிக்கணும்னு நினைச்சேன், 40 வயசு ஒரு குழந்தை மாதிரி நீ வந்து தான் வாச்ச அப்படிங்கிறா அவ. ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறாப்ல ஒரு ஆம்பளை வேணும்னு நினைச்சேன். சரி, என்னை விட ஒரு 10 வயசு அதிகமா இருக்கிற ஒரு ஆளை கட்டிக்கிட்டா மெச்சூரா நடந்துப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா உனக்கு மெச்சூரிட்டியே இல்ல, ஆளு வளர்ந்திருக்கே தவிர நீ ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ற அப்படின்னு சத்தம் போடுறா. நீ குழந்தைத்தனமானவங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ற. உன் பிளான் கூட பாரு எவ்வளவு குழந்தைத்தனமா சொதப்பி இருக்கு பாத்தியா. ஆனா ஏன் பிளான் சூப்பர் அப்படின்னு தனக்கு தானே முத்தம் கொடுத்துக்கிறா. என்னடா ஆச்சு அப்படின்னு அப்படியே பிளாஷ்பேக்ல நேத்து என்னாச்சு அப்படின்னு காமிச்சா, இவன் எப்படி சில பேர்கிட்ட போய் நாங்க இந்த மாதிரி மலை மேல இருக்கிற ஒரு கேபின்ல தங்க போறோம், ஆபத்துன்னு சொன்னா கூட பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னானோ, அதே மாதிரி இவ புருஷங்காரன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு பேசி இருக்கிறா. அப்ப அங்க தோட்ட வேலை பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். யாருதுன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்கும். என் புருஷன் கூட படிச்சவர் தான், அப்ப ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆனா அப்புறம் பாத மாறி போய் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். யாரும் வேலை கொடுக்கலன்னு என் புருஷன் தான் ஏதோ வேலை கொடுத்து வச்சிருக்கிறதா பொண்டாட்டி சொல்றா. எல்லார்கிட்டையும் துப்பாக்கினா எனக்கு ஆகாது, துப்பாக்கினா எனக்கு பயம், இந்த மாதிரியே பேசி வச்சிருக்கா போல. இங்க வேட்டையாடுறதுக்கெல்லாம் போலாம், முயல் வேட்டைக்கெல்லாம். அப்படி போகும்போது தெரியாதனமா குண்டு வெடிச்சு துப்பாக்கி வெடிச்சு இவன் தலைதறிக்க செத்து போறாப்ல பிளான் பண்ணிருக்கா. அடி பாவி, என்ன சுட்டு கொல்ல பாத்தியா, நான் பாரு உன்ன வலியே இல்லாம மயக்க மருந்து கொடுத்து கொல்ல பார்த்தேன், நான் நல்லவன் அப்படிங்கிறான் அவன். கொல்றதுல என்னடா வலி இல்லாம கொல்றது வலியோட கொல்றது எல்லாம் ஒண்ணுதான்டாங்கிறா அவ. உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இவன் சத்தம் போடுறான். எதுக்கு ஒர்க் அவுட்
செட் ஆகாதுன்னு கேட்டா, உனக்கு நடிக்கவே வராது, எப்படி நடிப்ப, எப்படி நடிச்சாலும் போலீஸ் உன்னை கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறான். உடனே அவளுக்கு கோவம் வரும். இவன் நடிச்சு காட்டுவான், நீ செத்து போனேன்னா நான் எப்படியெல்லாம் அழுது நடிப்பேன் தெரியுமான்னு. பதிலுக்கு அவளும் நடிச்சு காட்டுவா, நீ செத்தேனா நான் எப்படியெல்லாம் நடிச்சு காட்டுவேன்னு. போட்டி போட்டு ரெண்டு பேரும் அழுது பயங்கரமா நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த போட்டி. என்னதான் கத்துனாலும் கத்துனாலும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். யாருக்கு முத கண்ணீர் வருதுன்னு போட்டி. பார்த்தா இவனுக்கு தான் முத கண்ணீர் வரும். பாத்தியா, நான் தான் நல்லா நடிகேன், நான் தான் ஜெயிச்சு காமிச்சிருப்பேன், நான் சொல்றதுதான் போலீஸ் நம்புங்கிறாப்ல சீனை போடுவான். கோவத்துல துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மூக்கிலேயே ஒரு இடி இடிப்பா. சுடப்பறேன்னு பயன்படுத்திட்டு இருப்பா பாருங்க. பின்னாடி நம்ம ஹீரோவோட தோட்டக்காரன் வரா. ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன் கையில ஒரு சுத்தியோட வருவான். கரெக்டா பக்கத்துல வருவான். என்ன பண்ணணும்னு ஹிண்ட் கொடுப்பான். இது சுத்தியலுக்கான நேரம்னு. அவனுக்கு புரியாது என்ன சொல்றான்னு. சுத்தியலுக்கான நேரம் சுத்தியலுக்கு பல தடவை சொல்லிட்டு இருப்பான். அப்பயும் புரியாது. ஆடா பாவிடே ஹென்றி, சுத்தியில வச்சு ஆடுறா அப்படின்னு சொல்ல கரெக்டா இவ திரும்ப ஓங்கி ஒரு அடி. ஏன்டா இவ்வளவு நேரம் அப்படின்னு சத்தம் போறாரு. அங்க கட் பண்ணி 5 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. தோட்டக்காரனோட நம்ம ஆளு வெளியில வந்திருப்பான். பொண்டாட்டிய கொன்ன பிறகு அவளை இந்த துண்டு துண்டா அறுக்கிற வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுல்ல, அந்த வேலையை பாக்குறதுக்காக இவளை கூப்பிட்டுருக்கான் போல. இந்த வேலை கென்றிய மயக்க மருந்து கொடுக்கற வரைக்கும் தான் இவனோட பிளான் போல. மித்தபடி கொல்றது வெட்டுறது எல்லாமே இந்த தோட்டக்காரன் தான் பண்ணணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிருக்காங்க. பொண்டாட்டி பேர்ல ஒரு 90 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கானா. அதுல பாதி 45 லட்சம் பதிலுக்கு கொடுக்கறதாவும் டீல் போட்டிருக்கான். அதையெல்லாம் எனக்கு எழுதி கொடுக்கணும், அப்புறம் ஏமாத்திட்டா அப்படின்னு கேட்கிறான். ஏண்டா டேய், பொண்டாட்டிய கொல்ல போறேன், அதுக்காக சன்மானமா 45 லட்சம் இவனுக்கு கொடுக்க போறேன்னு எவனாவது புத்தி இருக்கிறவன் எழுதி கொடுப்பானா அப்படின்னு நம்ம ஆள் கேட்கிறான். ஒழுங்கா நேரத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சத்தம் போட்டுருப்பாப்ல. சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இதுதான் அந்த பழைய பிளாஷ்பேக். இப்ப பார்த்தா பொண்டாட்டிய கீழே அண்டர் கிரவுண்ட் ரூம்ல சேரோட சேர்த்து டேப் போட்டு கட்டி போட்டானுங்க. இப்ப அவ மயக்கத்துல இருந்து முழிக்கிறா. டேப்பை கூட ஒழுங்கா போடல போல. ஒரு ஒசனதோ டேப்பு புடிங்கிச்சு. மறுபடியும் வந்து டேப் ஓட்டுறா. இங்க வச்சுதான் தோட்டக்காரன் சொல்றான், இங்க பாருமா, என்னவெல்லாம் கோவப்படாதமா, கொல்ல போறது அவன் தான், உடம்ப கூறு போடுறது மட்டும்தான் ஏன் வேலை, அவங்கிட்ட கோவப்பட்டுக்கோ அப்படின்னு டாப்ல. தோட்டக்காரர், ஏண்டி என்ன படுத்துற, என்கிட்ட என்னடி பிடிக்கல அப்படின்னு கேட்பான். சாருக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதா, நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுற, நீ ரொம்ப பலவீனமானவன், நீ சந்தேகப்படுறவன், நீ என் வேலையை விட வச்ச, நடிச்சு ஏதோ 5-10 சம்பாதிச்சுட்டு இருந்தேன், வேலையை விட வச்ச, நடிப்புல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு நீ உதவி பண்ணல, நீ நிறைய விளம்பரம் பண்ற, படம் பண்ண, அதுல எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்கலாம், நீ கொடுக்கல, படம் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே படத்துல இழந்துட்டேன், வீட வித்த, காரை வித்த, எல்லாத்தையும் வித்த, நான் எதிர்பார்த்ததெல்லாம் காதலும் ஒரு நல்ல பாதுகாப்பும், ஆனா உன்கிட்ட இது ரெண்டுமே எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, உன்னை நான் விவகாரத்து பண்ணா கூட உனக்கு சொத்து இருந்தா அதுல பாதி எனக்கு சொத்து கிடைக்கும், நீ எடுத்து வச்சிருக்கிறதோ கடை, உன் கடன்ல பாதி கடன் தான் என் மேல ஏறும், கடன் சுமை தான் என்ன கொல்லும், இவன் பேர்லயும் இன்சூரன்ஸ் இருக்குது போல, நம்ம பையன் எப்படி இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு தோட்டக்காரருக்கு பாதி பணமோ மீதி பணத்தை இவன் கடன் வச்சு கடன் அடைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தானோ, அதே மாதிரி இவன் செத்தானா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், அதுல பாதிய கடனுக்கும் மீதிய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் வச்சுக்கலாமே திட்டம் போட்டிருக்கிறா. இந்த விஷயத்துல இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. டே தோட்டக்காரா, டே அந்த பாலிசிலடா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவா பாருங்க, சொல்ல வர கூடாதுங்கிறதுக்காக ஒரு கவரை வாயில போட்டு மூஞ்சியை போட்டு மொத்தமா கவர் பண்ணிட்டான், பேச விடல. அப்போ இன்சூரன்ஸ் பாலிசில ஏதோ உள்குத்து இருக்குன்னு அர்த்தம் இல்ல, மூச்சு முட்டிக்கிட்டு இருக்குது. செத்துட்டாளான்னு விசாரிக்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான், திரும்பிக்கிறான். தோட்டக்காரன் ஒண்ணு முட்டாள் இல்ல, யோ ஒழுங்கா கவரை தூக்கு, அவ என்ன சொல்ல வராங்கிறத நான் கேட்டாகணும் அப்படின்னு சத்தம் போடுறான். துப்பாக்கி காமிச்சு மிரட்டினதுனால வேற வழி இல்லாம அவனும் கவரை தூக்கிட்டான். என்ன சொல்ல வரானா, ஆக்சுவலா 10 கோடி ரூபாய்க்கு இவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களாம். பைபிள் எவ்வளவு சொன்னா 90 லட்சம்னு போய் சொல்லியிருப்பான். அவன் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான், அவனை நம்பாத, பாதிக்கு பாதி 5 கோடி உனக்கு நான் கொடுக்குறேன், என்ன சொல்றேன்னு அவ டீல் போடுறா. சுற்று அப்படின்னு அவ கேட்டுவா. உடனே நம்மாலு 5 கோடி இல்ல 7.5 கோடி தரேன், அவளை சுடு அப்படிங்கிறான் புருஷன். 7.5 கோடி இல்ல 10 கோடி நீயே எடுத்துக்க, புருஷனை கொன்னுடு அப்படின்னு கேட்கிறா பொண்டாட்டி. இது முழுக்க போய் நீ நம்ப போறியா அப்படின்னு கேட்கிறான் புருஷன். டேய் போட்டு ஃபிஷிங் எல்லாம் ஒன்னா போலாண்டா வைக்கலாண்டா அப்படின்னு எல்லாம் நம்மால சொன்னதும் சரின்னு பொண்டாட்டிய கொல்ல போவான். உடனே அவ அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா இருக்கல்ல, அவளை உனக்கு செட் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய டீல போட்டதும் இதுக்கு மேல என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியாம ஓடி போய் அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை புடுங்க பாக்குறான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அவ கட்டில இருந்து வெளியில வந்துட்டா. துப்பாக்கி எடுக்க 2 பேரும் முயற்சி பண்றாங்க. பார்த்தா துப்பாக்கியை புடுங்குறேன்னு சொல்லி தோட்டா தவறுதலா தோட்டக்கார மேல பாஞ்சு சம்பவ இடத்துல அவன் செத்து போறான். நீதான் சுட்டன்னு 2 பேரும் சண்டை போட்டு விட்டு அப்புறம் தான் சுதாரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ கிச்சன் பக்கம் போய் கத்தி எடுத்தலாம் வீசுவா. இவன் துப்பாக்கி எடுத்து இப்ப சுடுற அளவு தைரியம் வந்துருச்சு. ஆனா சுட்டா தோட்டா வரல, தோட்டா காலி போல. மறுபடியும் தோட்டாவை லோடு பண்றதுக்குள்ள கத்தி எடுத்து கால்ல ஒரு குத்து குத்திட்டா. அந்த கேப்ல அவ துப்பாக்கிய புடுங்கிட்டா. மறுபடியும் செவத்துல தான் தோட்டா பாயுது. அவ லோடு பண்றதுக்குள்ள இவன் கால்ல இருந்த துப்பாக்கி எடுத்து வீசுறான். இப்ப துப்பாக்கி அவகிட்ட இருக்குது. துப்பாக்கி எடுத்துட்டு அவ ஓடுறா. லோடு பண்ணிட்டா. பட் அதுக்குள்ள இவன் ஓடி போய் துப்பாக்கிய புடிச்சிட்டான்.
சண்டையில மேல சீலிங்க பார்த்து சுட்டாங்க. பார்த்தா சீலிங்ல இருந்து 2 பேர் அலற சத்தம். என்னையா அப்படின்னா சீலிங்ல ஒரு 3 பேர் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சீலிங்க பொளந்துகிட்டு கீழ வந்து விழுகுறாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மயங்கி போயிட்டாங்க இந்த ஆக்சிடென்ட்ல. இது என்ன யாக்கூத்து அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம காட்டுறாங்க. நியூஸ்ல 2 பேர் தப்பி போனதா சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேரு துணைக்கு ஒரு பொம்பளைன்னு 3 பேரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு பக்கம் ஓடியாந்துருக்காங்க. ஓ, அவ போலீஸ்காரி மாதிரி இருக்குல்ல, உண்மையான போலீஸ்காரியா இல்ல மாறு வேஷத்துல தெரியறாளான்னு தெரியல. அவங்க தப்பிக்கிறதுக்காக ஓடி வரும்போது இந்த வீடு கண்ணில் பட்டிருக்கும். கல் எடுத்து உடைக்க போயல மேல தடவி பார்த்தா சாவி இருக்குது. திறந்து உள்ள வந்துடுறாங்க. சாவிய வெளியிலேயே வச்சிடறாங்க இருந்த இடத்துலயே. அங்க அந்த மீசக்காரன் தான் சிப்ஸ் பாக்கெட்டை தின்னுட்டு சிப்ஸ் பாக்கெட் செதறி கீழே விழுந்திருக்கும். இதைத்தான் நம்ம ஹீரோ பார்த்து பொண்டாட்டி பண்ணிட்டதா தப்பா நினைச்சிருப்பார், குப்பையா கிடக்கேன்ட்டு. இவங்க உள்ள வந்து செட்டில் ஆறாங்க. இவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதே சமயம் புருஷனும் பொண்டாட்டி வெளியில வரத பார்த்துட்டு கொன்னுடலாமான்னு மீச கேட்பான். இல்ல அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இவங்களை தேடி வருவாங்க, எருக்கு வம்புன்னு மேல கூரையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பரன் மேலேயே கிடக்குறாங்க. சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க தூங்குற அந்த பெட்ரூமுக்கு மேலதான் இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பொழுதுபோகலையேன்னு இந்த மூவியை கண்டுபிடிக்கிறதுக்கு சைகை பண்ணி படத்தோட பேரை கண்டுபிடிக்கிறது எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. உச்சா போறதா இருந்தா கூட டப்பால உச்சா போய் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் புதுசா நம்ம தோட்டக்காரன் உள்ள வரதையும் கவனிக்கிறாங்க. அப்புறம் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டிருக்கும். என்னடான்னு தெரியாம பதட்டத்துல இருப்பாங்க. அடுத்து பார்த்தா பெட்ரூம் பக்கம் புருஷனும் பொண்டாட்டியும் விழுந்து துப்பாக்கிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தோட்டா மேல சுடும். கரெக்டா மீசையோட பின்பக்கத்துல சுற்றும் போல ஆணு கத்திக்கிட்டு மொத்தமா இடிஞ்சு கீழே விழும்போது தான் மயங்கி போயிருப்பாங்க. இப்ப மயங்கினவங்க முழிச்சு பார்த்தா 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். யாரா நீங்க என்னடா விசாரிக்கும் போது இவங்க ஜெயில் கைதிங்க. ஒரு போலீஸ்காரம்மா உதவியோட இவங்க தப்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரம்மா இந்த பையில ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்குது. இவனும் கம்பெனி எல்லாம் கொடுக்குறான், குடும்பம் எல்லாம் நடத்துறான். ஆனா அந்தம்மா இவன் மேல வச்சிருக்கிற அந்த காதல் இவங்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இப்ப எங்களுக்கு கேஷா லிக்யூடா பணம் வேணும் செலவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லையில பஸ்ல $50 இருக்கு, இவன் எங்கேயோ ஒளிய வச்சிருக்கா போல $200 எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது இதை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாதுங்கிறாரு அவரு. நிறைய பணம் வச்சிருப்பீங்க, எங்க வச்சிருக்கீங்க சொல்லுன்னு விசாரிக்க என் புருஷன் ஊதாரி பைய எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். பாத்தீங்கல்ல, பெப்பரை எங்கேயோ இருந்து ஆர்டர் பண்ணி செலவு பண்ணிருக்கான் பாருங்க, ஒரு கறிக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணிருக்கான் பாருங்கன்னு அந்த அம்மா புலம்பா. பதிலுக்கு இவன் திட்டன்னு கொஞ்ச நேரத்துல அதுவே சண்டையாகுது. அந்த போலீஸ்காரம்மா நான் களத்துல இறங்கட்டுமான்னு அவங்க உள்ள வராங்க. கத்தியோட அந்த அம்மா வரத பார்த்து புருஷங்காரன் பயப்படுறான், பொண்டாட்டியும் தான் பயப்படுறா. கொல்ல போறதெல்லாம் இல்லடான்னு சொல்லி கை கட்டா ஊத்து விடுறா. நம்ம மீசிய ஏதோ வட்டம் மாதிரி ஏதோ போட சொல்லி இருக்கிறா. ஜெயில இந்த மாதிரி ஆடுவாங்க போல. அந்த வட்டத்துக்குள்ள அவனை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டாச்சு. மீசை வேற சட்டையெல்லாம் கலட்டுறான். இன்னொருத்தவனையும் தள்ளி விட்டுருவாங்களா, அதுக்கு பதிலாக தான் நம்ம மீசையை உள்ள இறக்கி விட்டுருக்காப்ல. இவங்க 2 பேர்ல யாரு முந்திக்கிட்டு யாரு கூட குடும்பம் நடத்துறாங்களோ குடும்பம் நடத்திக்கலாம். ஜெயில இந்த மாதிரி தான் விளையாடுவாங்களா. யாரு முந்திக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் ஃப்ரீயா கொடுக்கப்படுமா, பரிசா கொடுக்கப்படுமா. தோத்தவன் ஜோலி முடிஞ்சு ஐயோ அப்படின்னு பதறுவான். இந்த ஆட்ட நீ ஆட வேணான்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா பணம் எங்கேயாவது வச்சிருப்ப, எங்க வச்சிருப்பேன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இவன் என்கிட்ட பணம் இல்லன்னு புலம்புவான். எதையும் நம்ப மாட்டாங்க. இவன் அலறுவான், தெரிச்சு ஓடியாருவான். விடலையே ஒரு கட்டத்துல இறுக்கி பிடிச்சி கைய காலெல்லாம் பட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த வயல சீரழிக்க போயில அங்க போஸ்டர் இருக்கும். இவன் 8 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படம். இந்த போஸ்டர் என்னடா இவ்வளவு பெருசா இங்க இருக்குது அப்படின்னு விசாரிக்க நான் டைரக்ட் பண்ண படம் தான், நான் இயக்கிய படம் தான் அப்படின்னு இவன் சொல்லுவான். அந்த படத்தை இவரு ஜெயில இருக்கும்போது பல தடவை பார்த்திருக்கிறாராம். படம் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாரு அந்த ஜெயில இருந்து தப்பித்த கைதி. சரி இப்படி எல்லாம் பாராட்டி பேசுறாப்லயே விட்டுருவாங்கன்னு பார்த்தா பாராட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, தம்பி நீ ஆரம்பிப்பான்னு மீசைய என்கரேஜ் வேற பண்றாரு இவரு. பார்த்தா மீசைக்கு பின்னாடி குண்டடி பட்டதுனால அவரால் வீரியத்தோட செயல்பட முடியல. ஒளிஞ்சு போடான்னு தூக்கி வீசிட்டாங்க. இவனை தப்பிச்சிட்டா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. ஆனா இந்த பொம்பளை விட மாட்டேங்குது. துப்பாக்கி எடுத்து மூஞ்சில சுட போறேன், பொண்டாட்டிட்ட குட் பை சொல்லிடுன்னு சொல்லிட்டு சுட போறா. அவனும் குட் பை சொல்லிட்டான், சுட போறா. அந்த சமயம் பொண்டாட்டி வேணா அவரை எதுவும் செஞ்சிடாதீங்க, ஒரு $50,000 இருக்குது, இந்திய மதிப்புல சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு குண்டை தூக்கி போடுறா. பேங்க்ல இருக்குதான், காலையில பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன், அவரை எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு. கடைசியில எவனை கொல்லணும்னு பொண்டாட்டி ஆசைப்பட்டாலோ அவனை இப்ப காப்பாத்துறா. பாத்துக்கங்க, எங்க 2 பேரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா தான் பணம் தருவேன் அப்படின்னு டீல் போடுறா. டீலுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து கீழே அண்டர் கிரவுண்ட் ரூம்ல 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கீழே பட்ட அந்த குண்டெல்லாம் அந்த அம்மா மீசியோட பின்னாடி இருந்து தோட்டாவெல்லாம் உரி எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பொண்டாட்டி புலம்புறா, எப்படி எல்லாம் இருந்தோம், எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், நம்ம ஏன் இப்படி மாறி போனோம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. இப்பதான் மனசார பேசுறாங்க 2 பேரும். அதே மாதிரி உனக்கு நான் துரோகம் பண்ணதான் நீ நினைச்சேல பார்ட்டியில, நிஜம்தான். அவன் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, வம்புக்குனே தான் அவன் கூட இருந்தேன், வம்புக்குனே உங்ககிட்ட மாட்டணும்னு தான் தெரிஞ்சே செஞ்சேன், ஏன்னெல்லாம் என்ன கேட்காத. சரி அப்படி பண்ணாவது உணர்ச்சப்பட்டு எனக்காக நீ சண்டை பண்ணுவ அப்படின்னு கூட நான் எதிர்பார்த்து பண்ணிருக்கலாம். என்ன மன்னிச்சுக்கணும் மன்னிப்பும் கேட்கறா. இவனை வெறுப்பேத்துறதுக்காக பண்ணிருக்கா போல. அவனும் வருத்தப்படுறான். இந்த பக்கம் இவங்க திட்டம் போடுறாங்க. பேங்குக்கு போனோம், பணத்தை எடுக்கணும், இவங்க 2 பேரை கொல்லணும், காரை எங்கேயாவது வீசி எறிஞ்சிட்டு எல்லையை கடந்து போகணும். இந்த பக்கம் அதே சமயம் புருஷங்கார எதையோ ஒன்ன கவனிக்கிறான். ஒரு பால எத்தி தள்ளுறான், அவங்கிட்ட வந்து விழுகுது. கீழ இருந்து நம்ம பய காட்டிக்கிட்டே இருக்கிறான். மீசியை கீழே போய் டீல் பண்ண சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்காக காரை தூக்கி
போடக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு போறாங்க அந்த போலீஸ்காரி. அவளை டீல் பண்றதுக்காக இவன் போறான். மீச கீழ இறங்கி வந்துட்டாரு கையில கத்தியோட. என்னப்பான்னு கேட்டா பாத்ரூம் போகணும் அப்படின்னு கேக்குறான். இங்கேயே போங்கிறாரு அவரு. இல்ல கக்கா போகணுங்கிறான். மீச கேக்குறாப்ல, எப்பா பாத்ரூம் போலாம் போவீங்க, கக்கா வருதுங்கிறான் அப்படின்னு கேட்க மேல இருந்து சத்தம் வருது. சரிப்பா அப்படின்னு அவுத்து விடுறேன், ஏதாவது சேட்டை பண்ண அவ்வளவுதான் மிரட்டுறாப்ல மீச. அவுத்தாச்சு. பாத்ரூம்ல நான் முன்னாடி போய் செக் பண்ணுவேன்னு பாத்ரூம்ல போய் செக் பண்றாரு. பாத்ரூம்ல சிங்க் மூடி இருக்கும்ல, அதை வச்சு அடிச்சிடக்கூடாதுன்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்ப போடாங்கிறாப்ல. இந்த கேப்ல பொண்டாட்டி கிட்ட வருவான். என்ன தொடக்கூடாது ஞாபகம் இருக்குல்ல, இல்ல பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுவா. தொடதானே கூடாது, மோந்து பார்க்கலாம்லன்னு மோந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. வெளியில வரும்போது கால்ல போட்டு இந்த செருப்பு சாக்ஸ் எல்லாம் கலண்டு இருக்குது. எங்கடா அது அப்படின்னு கேட்க பார்த்தா ஒரு பால் எடுத்திருந்தான்ல, அந்த பாலை சாக்ஸ்குள்ள போட்டு வெளியில வந்தவன் ஓங்கி ஒரு அடி. மீசா மயங்கிட்டாரு. இரும்பு மாதிரி பால் இருக்குது போல. பொண்டாட்டி அவுத்து விடாம இவன் மேல வரான். பொண்டாட்டி கிட்ட ஒரு கத்தி கிடக்கும். அந்த கத்தி எடுத்து அவளே கட்டெல்லாம் ஊத்துக்கிறா. அவ கத்தியோட இப்ப மேல வரா. மேல அவன் அந்த போலீஸ்காரியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். மீச கிட்ட இருந்து எந்த சத்தமும் வராதனால அவர் செக் பண்றதுக்காக கீழே வரார். வந்து பார்த்தா ரெண்டு பேரையும் காணோம். மீசா மயங்கி கிடக்குறான். இவங்க வந்து தான் ஊசி போடுறாங்க. மேல பார்த்தா பொண்டாட்டி கத்தியோட தப்பிச்சு வெளியில ஓடியாந்துட்டா, ஒளிஞ்சுக்கிட்டா. இவங்களும் ஓடியாந்து வெளியில தேடுறாங்க. ரோட்டு பக்கம் ஒருத்தர், காட்டு பக்கம் ஒருத்தர்னு பிரிஞ்சு தேட போறாங்களாம். மீச தான் காட்டு பக்கம் தேடுறான். ஏதோ ஒரு பக்கம் தேடுறான்னு வச்சுக்கோங்களேன். இவ ஒரு கார்ல ஏறா, சாவியை தேடுறா, சாவி இல்ல. மீசையோட டார்ச் லைட் வேலை செய்யல. வேற டார்ச் லைட் எடுக்கலாமேன்னு வீட்டு பக்கம் வர்றா. மீச கரெக்டா மாட்டிக்கிட்டான். துப்பாக்கியை கீழே, துப்பாக்கிங்கிற கத்தியை கீழே பட சொல்ல அவளும் போட்டாச்சுங்க. சாவி இருக்கும், கார் சாவி இவன் புடிங்கி வச்சுக்கிட்டான். பாரு, என்ன கொன்னுட்டா பணம் கிடைக்காதுன்னு சொல்லும்போது டீல் இஸ் ஓவர்ங்கிறாரு. கொல்லத்தான் போறேங்கிறாரு. பார்த்தா பின்னாடியே புருஷங்காரன் வரான். இவ தான் பிரெக்னண்டா இருக்கிறதாவும் வயித்துல ஒரு குழந்தை வளர்றதாவும் அழுது புலம்புறா தன்னை விட சொல்லி. மீச இல்ல நான் கொல்ல போறேன்னு தான் பேசிட்டு இருக்கிறான். இப்பயும் இல்லையே, புருஷனு நீயும் ஒன்னாவே இல்லைன்னு பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிறாப்ல. எப்பா ஒரு அஃபேர் இருந்தது, வயித்துல புள்ள வளர்றது என் புருஷனுக்கே தெரியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இதையெல்லாம் புருஷங்கார அங்க ஒளிஞ்சு கேட்டுட்டு தான் இருக்கிறான், வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். உன் புருஷனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு அப்படிங்கிறான் மீச. என் பிள்ளைய கொன்றாத அப்படின்னு சொல்ல, சரி வயித்துல சுட மாட்டேன் மூஞ்சில சுடுவேன்னு சொல்லிட்டு மூஞ்சில சுட போறாங்க. அதுக்குள்ள ஓடியாந்து கத்தியால ஷோல்டர்ல ஒரு குத்து குத்திட்டான் புருஷன். கீழே துப்பாக்கி விழுந்திருக்கும். அதான் அவன் எடுக்க போக, தடுக்கிறதுக்கு மீச போக, மீசையை தடுக்கிறதுக்கு இவ போக, அவனோட காரை பிடிச்சு கடிச்சு துப்பிட்டா. பிடிச்சு தள்ளி விட்டதுல ஒரு டேபிள் அடிச்சு விழுந்துட்டா பாவம். மீச புருஷங்காரனை போட்டு ஒரே எத்து. பொண்டாட்டிய பிடிச்சு இன்னொரு டேபிள் மேல தள்ளி விட உள்ள மண்ணெண்ணையா பெட்ரோல் ஏதோ கிடைக்கும் போல எடுத்து கண்ணுல ஊத்தி விட்டா. கண்ணு தெரியல அவனுக்கு. இன்னொரு பாட்டில் எடுத்து மூஞ்சில உடைச்சு கீழே கிடந்த பீங்கால அவன் தன்னோட மூஞ்சிய போட்டு தேய்னு தேய்ச்சு என்னென்னமோ பண்றான். ஆனா அவன் அப்படியே இவளை மேல தூக்கிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு டேபிள் மேல வீசி எறிஞ்சிட்டான். அப்புறம் ஒரு வயர் எடுத்து கழுத்தை போட்டு நெரிக்கிறான். அதுக்குள்ள மயக்கத்துல கிடந்த புருஷங்காரன் எந்திரிச்சிட்டார். அவரை துப்பாக்கி எடுக்க போய் வலிக்கு விழுகிறார். அவர் மேல ஏறி நின்னுக்கிட்டு மூஞ்சில குத்துன்னு கும்மா குத்துறாப்ல. அந்த கேப்ல பொண்டாட்டி கத்தி எடுத்துட்டு வந்து முதுகுல ஒரு இறக்கிட்டா. அப்பயே அடங்க மாட்டேங்கிறாவ. இந்த தடவை கத்தி இருக்கிற மொத்த பாக்ஸை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு கத்தியா முதுகுல குத்திக்கிட்டே இருக்கிறா. அவன் அடங்க மாட்டேங்கிறா. செத்து போயான்னு கடைசியா ஒரு இறக்கு கண்ணா அப்படின்னு குத்தி இருக்கிறா. அப்பயும் எந்திரிச்சு திரும்புறான் பாருங்க. பக்கத்துல நெருங்கி வருவான். பார்த்தா பின்னாடி இருந்து தலையில ஒரு இறக்கிட்டாரு புருஷங்காரன். பக்கத்துல நெருங்கி வர துப்பாக்கி எடுத்து சுட போவான். பார்த்தா சுட முடியல. ஆனாலும் ரத்தப்போக்கு ஏற்பட்டு மீசை கீழே விழுந்து செத்து போயிட்டான். மீசையோட சொல்லி ஓவர். சாவி எடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இது கார் சாவியா இல்ல போட்டோட சாவியான்னு தெரியல. ஏதோ ஒரு சாவி கிடைச்சிருச்சு, எடுத்துட்டு வெளியில வராங்க. அதுக்குள்ள தேடி போன போலீஸ்கார அம்மாவும் கைதியும் உள்ள வராங்க. இன்னும் அவங்க வெளியில போல மாடியில போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இங்கதான் உட்காந்து எல்லாம் ஏன் தப்பு தானு மன்னிப்பு கேட்கறான். நான் உனக்காக சண்டை பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்படல, நீ சீட்டிங் பண்ணிட்டியன்னு உன் மேல கோவம் தான் வந்தது, ஏன் தப்பு தான், எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், எங்க என்ன விட்டுட்டு போயிருவியோன்னு பயம் இருந்தது, தொடர்ந்து தோத்து போயிட்டே இருக்கிறேன்னு எனக்கே என் மேல வெறுப்பு இருந்தது, இதை எப்படி பிக்ஸ் பண்ணணும்னு தெரியாம முயற்சியை கைவிட்டு விட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறார். அழுகிறார். அவளும் அழுகிறா செய்யறா. இந்த இடத்துல போட்டோட சாவியை பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது நீ போட்ல ஏறி தப்பிச்சு போயிரு, நான் எப்படியாவது தப்பிச்சு வரேன் அப்படின்னு இந்த வாய்ப்பை பொண்டாட்டி கிட்ட கொடுக்குறான். எதுக்கு இவ்வளவு இறங்கி வர அப்படின்னு கேட்க, இல்ல நீ பிரெக்னண்டா இருக்கிற, வயித்துல வளர்ற புள்ள, என் புள்ள இல்லனாலும் கர்ப்பிணி பெண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படிங்கிறாப்ல. இல்லப்பா அப்படின்னு ஏதோ பேச வரா. இல்ல நீ மீச கிட்ட பேசின எல்லாத்தையுமே கேட்டேன், ஆனா எனக்கு கோவம் வரல, சொல்லப்போனா சந்தோஷப்பட்டேன், உனக்காக சந்தோஷப்பட்டதா சொல்றாரு. அப்பதான் யோ முட்டா பயலே, நான் பொய் சொன்னேன், ஏதாவது சொல்லி அந்த இடத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் பொய் சொல்லி நடிச்சேன், பிரெக்னண்டாலாம் நான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றா. பார்த்துட்டு ஹாடா பாவி டைரக்டர் என்னையே ஏமாத்திட்டியடி, பக்கா நடிப்புடி, அருமையா நடிக்கிற அப்படின்னு பாராட்டவும் செய்யறாரு. அதே சமயம் துப்பாக்கியோட இந்த பக்கத்துல வருவான் பாருங்க, ஒரே ஜம்ப் பண்ணி புடிச்சு கீழே தள்ளிட்டார். பொண்டாட்டி ஓடியாரா. பின்னாடியே இவன் ஓடியாரும் போது மேல உச்சா போய் வச்சிருந்தால போலீஸ்காரம்மா, அந்த உச்சா ஃபுல்லா அப்படியே அந்த கைதி மேல கொட்டிடும். பொண்டாட்டி வெளியில ஓடியாந்தால போலீஸ்காரையும் வெளியில தான் இருந்திருப்பா போல. ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து சுட போகல பின்னாடி ஓடி அந்த புருஷங்காரன் பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். பொண்டாட்டியை தூக்கி விடுறான். அதுக்குள்ள மேல இருந்து கைதி கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வந்து இவங்களை தள்ளி விடுறாரு. புருஷனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்ல. அப்போ கோடாரி
எடுத்து கோடாரியா என்னது இந்த புல்லெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க இல்ல அதை எடுத்து ஒரே சொருகிட்டா பொண்டாட்டி. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே நகண்டு போவா பயத்துல. பார்த்தா மீச இன்னும் சாகலங்க. இவ்வளவு குத்து வாங்கி உயிரோட தான் இருந்திருக்கான். கழுத்துல கத்திய வச்சுட்டான். அடுத்து வயித்துல குத்தி இருந்த அந்த கம்பை உடைச்சு போட்டு கம்ப கையில எடுத்துக்கிட்டு புருஷனை இழுத்துட்டு போறான். உள்ளங்கையில அந்த கம்பை வச்சு ஓங்கி ஒரு இறக்கு அதை கூட புடுங்கி போட்டாரு. அடுத்து பாருங்க இந்த புல்ல வெட்டுற மெஷின் எத்தனை தடவை நம்ம போய் ஆன் பண்ண ட்ரை பண்ணா ஆனாகல இல்ல. கைதி ஒரு இழுத்ததும் ஆன் ஆயிடுச்சு. புல்லு வெட்டுற மெஷினை புரட்டி போட்டு பிளேடுக்குள்ள இவனை விட போறான் போல தெரியுது. அவரோட விரல் ஏதோ உள்ள மாட்டிக்கிட்டு ஒரு விரல் கூட வெட்டி வீசப்பட்டு விட்டது. அதே சமயம் வேற ஒரு கார் அந்த பக்கத்துல வருதுங்க. வேகமா வந்து அவன் ஒரு இடி அறியா அப்படின்னு பார்த்தா அட நம்ம ஹீரோவோட அப்பா தனக்கு சாவணும்னு வந்தா சண்டையில தான் வரணும் போர்ல தான் வரணும்னு ஆசைப்பட்டார்ல. அவரு பார்த்தா சில மணி நேரத்துக்கு முன்பாக என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. இவங்களோட மலை மேல இருக்கிற அந்த கேபின் வீட்டு பக்கம் பக்கத்து வீட்டுக்கார பெரியவரத்தோ இருக்கிறார். கொஞ்சம் தூரமா தள்ளி ஒரு வீடு இருக்கு. அவர் இந்த பக்கம் போகையில சந்தேகத்துக்கு வரையில லைட் எல்லாம் எரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு போன போட்டு மேட்ரை எடுத்து சொல்லி இருக்கிறாப்ல. சந்தேகத்துக்கு வரையில இந்த மாதிரி லைட் எல்லாம் எரியுது செய்யுதுன்னு. பத்தாவதுக்கு ஜன்னல் எல்லாம் உடஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னதும் பிரச்சனை பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பா கிளம்பி வர்றார். நர்ஸ் விட மாட்டான். தொண்டையில ஒரு குத்து. ஒழுங்கா உன் காசாவியை குர்றான்னு மிரட்டி நர்ஸோட காசாவியை எடுத்துக்கிட்டாப்ல. பாடு வேகமா வண்டியை ஓட்டிட்டு இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலும் போட்டுட்டு காசும் கொடுக்காம வேகமா கிளம்பி வர்றார். கரெக்டா இங்க வரும்போதுதான் புள்ள ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரே இடி. இதுதான் நடந்திருக்குதுங்க. என் ஜன்னலை எவன்டா உடைச்சது அப்படின்னு தான் கேக்குறாரு. கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து குறிபாத்து மீசையை சுறாப்ல. மூஞ்சில பாதி காணாம போயிருச்சு. மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கிறார். அடுத்து இந்த கைதியை சுடலான்னு போவார் பாருங்க. போலீஸ்காரி கத்தி எடுத்துட்டு வந்து ஒரே சொருகு. பதிலுக்கு அவரு அந்த பொம்பளையோட கால்ல துப்பாக்கியால சுட்டுறாரு. கைதி சீன போடுவான். பெருசு நீ சாக போறேன்னு சாகிறதுக்குள்ள உன் மூக்க கடிக்காம விட மாட்டேன்னு மூக்க கடிச்சு விட்டாரு. தான் புள்ளைய பார்த்துட்டு தப்பிச்சு போயிடுறா அப்படின்னு சொன்னதும் புள்ளையும் மருமகளும் தாத்தா வந்த கார்ல ஏறி கிளம்ப போறாங்க. பார்த்தா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்குள்ள தாத்தாவை கொண்டு வந்து அந்த புல்ல இருக்கிற மெஷின்ல போட்டதும் குடலு கொந்தானின்னு எல்லாத்தையும் அறுத்து போட்டுருச்சு. தாத்தாவோட சொல்லி முடிஞ்சு. அவர் தானே சண்டையில சாகணும்னு ஆசைப்பட்டாரு. அது நடந்துருச்சுங்க. கைதி விடுறாப்ல தெரியல. துப்பாக்கி எடுத்து சுட கரெக்டா இவங்க வண்டி எடுத்துட்டு போகன்னு சரியா இருக்குங்க. ஆனா சுட்டதும் வண்டி ஒரு மரத்துல மோதி நிக்குது. மோதினதுல பொண்டாட்டி காதுல இருந்து லைட்டா ரத்தம் வருது பாருங்க. என்னாச்சுன்னு உசுப்பி விடுறாப்ல. சாகல உயிரோட தான் இருக்கிறா. சுட்டான்ல காதை கிழிச்சுக்கிட்டு போயிருக்கு. கொஞ்சம் முடியெல்லாம் பிஞ்சு போச்சு போல. ஐயோ முடி போச்சே அப்படின்னு அழுவா. இவன் அந்த முடி எடுத்து மறுபடியும் ஒட்டி விட்டுட்டு இப்ப அழகா இருக்கேங்கிறான். சரி நான் சொல்றதை கேளு. நீ போட்டுக்கு போற வழியை பாரு. நான் எப்படியாவது இவங்களை சமாளிக்கிறேன். நீ போட்டுக்கு போ அப்படின்னு கிளம்புறாரு. இந்த பக்கம் போலீஸ்காரிக்கிட்ட வரும்போது ஐயோ காலு ஃபுல்லா போச்சே பேண்டேஜ் போடணும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டா இல்ல நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்டே நாம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிறான். போலீஸ்காரி ஐயோ அப்படின்னு பதறா. கைதி இங்க வந்து பார்த்தா கார்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இல்ல. சொன்னாப்லயே போட்டை நோக்கி ஓடியாரா. போலீஸ்காரம்மா துப்பாக்கியோட கால்ல பேண்டேஜ் போறதுக்காக கிச்சன் பக்கம் வந்திருக்கிறா. ஷூவை ஓபன் பண்ணா முக்காவாசி விரல காணோம். அழுதுகிட்டு அது மேல சரக்கு பாட்டில ஊத்தி பிஞ்சு போன விரல சேர்த்து வச்சு கர்ச்சிஃபால ஒரு கட்டு போடுறா. பார்த்தா பக்கத்திலேயே புருஷக்காரன் நிக்கிறான். கால்ல ஓங்கி ஒரு குத்து எத்து கால் உடைஞ்சு போச்சு போலீஸ்காரிக்கு. இந்த பக்கம் போட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா போட்டு ஸ்டார்ட் ஆகல. துப்பாக்கி காமிச்சு மிரட்டினதும் என்ன கொன்னுடாத அப்படி இப்படின்னு அவ கெஞ்சிட்டு இருக்கிறா. அப்புறம் கெஞ்சிட்டு இருந்தவ மிஞ்சி திட்ட ஆரம்பிக்கிறா. வாயை நிறுத்தவே இல்லையே கண்ணா அப்படின்னு திட்டுவா. வாயிலேயே சுட்டு விடுறான். அவச்சோலியும் முடிஞ்சு. இங்க ஒரு வழியா போட்டு ஸ்டார்ட் ஆகும். பார்த்தா கைதி அங்க போட்டுக்கிட்டே வந்துட்டான். இங்க போலீஸ்காரி போட்டிருந்த அந்த ஷொட்டர் வந்து இவனுக்கு பிடிச்ச ஷொட்டர் போல. அதனால அதை கலட்டி இவன் போட்டுக்கிட்டு வெளியில வரும்போது பொண்டாட்டியோட சத்தம் கேட்டு ஓடியாரான். ஆனா அதுக்குள்ள அவன் படகு எடுத்துட்டு போயிட்டாங்க. படகோட கயிறு இந்த பக்கத்துல இருக்க கயிறை பிடிச்சிட்டு பின்னாடியே வராரு. ஆனா பின்னாடி அவன் இந்த மாதிரி கயிறை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத கைதி கவனிக்கல. அவன் கயிறை பிடிச்சி இப்ப மேல எலும்பி வர்ற வரைக்கும் டைம் வேணும். சோ அதுக்காக லைட்டா இவ பேச்சு கொடுக்குறா. என்ன உன் காதலியை கழட்டி விட்டுட்டியா அந்த போலீஸ்காரிய அப்படின்னு கேட்க கழட்டி எல்லாம் விடல பிரேக்கப் அப்படிங்கிறான் கைதி. ரொம்ப பேசுவா பார்த்தே இல்ல அவெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படிங்கிறான் கைதி. எவார் நீ பேங்க்குக்கு போய் சொன்னாப்லயே எனக்கு பணத்தை எடுத்து கொடுக்குற அப்படி இல்ல கொன்னுடுவேன் மிரட்டிட்டு இருக்கையிலேயே இவர் ஒரு வழியா ஏறி படகுக்கே வந்துட்டாருங்க. பின்னாடி கழுத்தை பிடிச்சிட்டார். ஆனா அவன் கையை திருகிறான். இன்னொரு கையில தைரியத்தோட குத்த போவார் பாருங்க ஜஸ்ட் மிஸ். பதிலுக்கு அவன் தான் குத்துறான். அதுக்குள்ள இவ கட்ட ஊத்துட்டு பின்னாடி வந்து தாக்குதல் நடத்துறா. படகு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ எத்தனை தடவை சண்டை போட முயற்சி பண்ணாலும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இந்த உதவி தேவைன்னு துப்பாக்கியால ஒரு சுடுவாங்க இல்லையா ராக்கெட் மாதிரி மேல போகும் எரியும். அதை வச்சு சுட போகையில டப்புன்னு திரும்பிக்கிறான். மிஸ் ஆகி போச்சு. ஒரே ஷாட் தான் அது. ஓங்கி ஒரு அடி கொடுக்குறான். இப்போ பொண்டாட்டியை கொல்ல போறேன் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லல என் பொண்டாட்டியை விட்டு தள்ளி போடா அப்படின்னு கத்துவாரு. அதே சமயம் வாந்தி வருது. டயலாக் பேசுறதுக்குள்ள வாந்தி எடுத்துட்டு அடுத்த டயலாக் பேச வரதுக்குள்ள மறுபடியும் வாந்தி வந்துகிட்டே இருக்குது. அட பாவி என்ன தாண்டி என் பொண்டாட்டிய தொர்றா பாப்போம்னு அடி அடிக்கிறாருங்க. பதிலுக்கு அவன் குத்துன்னு குத்துறான். கழுத்தை போட்டு நெரிக்கிறான். அப்பதான் பொண்டாட்டி கவனிக்கிறா. இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சிருந்தால ஒரு பை நிறைய அது அவளுக்கு ஞாபகம் வருது. என்ன பண்றான்னு பாருங்க. கல் இருக்கிற அந்த பேக கழுத்துல மாட்டி விட்டுட்டா. உடனே இவன் பொண்டாட்டியை பிடிச்சு தள்ளி விடுவான். அதே சமயம் பைய ஒரு சுருட்டி பின்னாடி இருந்து நெரிப்பான். இவன் கத்தியால ஒரு குத்தி அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்க. பயபுள்ள துடிக்கிறான். நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டு கீழே அப்படியே மூழ்கி போயிட்டே இருக்கிறான். ஆனா அந்த ஆளோட கயத்தோட மறுமுனை
இவரோட கால்ல மாட்டி இவரையும் இழுக்கும். அந்த ஆளு உள்ள போக இவரும் உள்ள போறான். புருஷங்காரனும் ஒரு கட்டத்துல விடாம பொண்டாட்டி புடிச்சுக்கிறா. கால் வேற இழுக்குது. சாகர தருவாயில ஒன்னும் பிரச்சனை இல்ல, கைய விட்டுரு, நீயாவது நல்லாரு அப்படிங்கிறாரு புருஷன். ஆனா முடியாது அப்படின்னு சொல்லி உசுர கொடுத்து இழுத்து புருஷனை மேல கொண்டு வந்தாச்சு. கால்ல மாட்டி இருந்த அந்த கயிறை ஷூவோட தள்ளி விட்டுட்டா தண்ணிக்குள்ள. ஒரு வழியா புருஷனும் பொண்டாட்டியும் உயிரோட தப்பிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு உள்ள கிடக்குறாங்க பாருங்க. சோ இவங்க சேர்ந்துட்டாங்கிறது சந்தோஷம் தான். கடைசியில அந்த தாத்தா சொன்னது நிஜமாயிடுச்சு பாத்தீங்களா? போர்னு ஒண்ணு வந்தாதான் நீங்க எல்லாம் மெச்சூர் ஆவீங்க, இருக்கிறத வச்சு வாழ பழகுவீங்கன்னு. அதுதான் கடைசியில நடந்திருக்குது. ஆனா இதை கத்துக்கிறதுக்குள்ள ஹீரோவோட மூஞ்சி, புருஷங்கார மூஞ்சி எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கல்ல அப்படிங்கிறாரு புருஷங்கார. புருஷனோட விரல் வெட்டப்பட்டிருக்கும்ல அந்த புல்லு மிஷின்ல, அந்த விரல் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்தாங்க விரல்னு கொண்டு வந்து கொடுக்குறா பொண்டாட்டி. கல்யாண மோதிரமும் உள்ள சேர்ந்தே கிடக்கும். என்ன மன்னிச்சிருப்பா, உன்னை நான் கொல்ல பார்த்தேன்ல அப்படின்னு கேட்பான். மன்னிப்பு கேட்பான் புருஷன். பொண்டாட்டியும் நானும் உன்னை கொல்ல பார்த்தேன்ல, என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறா. எனிவே மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்திலே வந்து நிக்கிறோம். இன்னும் நமக்கு கடந்தொல்ல ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு புலம்புறாப்ல புருஷங்கார. ஆனாலும் என்ன ஒன்னாவே அதை தொடங்குவோன்னு பொண்டாட்டி சொன்னதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அடுத்து என்ன வச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஐடியா இருக்கா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க அப்படின்னு கேட்க ஐடியா இருக்கிறதா சொல்லுவா. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, மீடியா வந்துருச்சு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவங்க எங்களை அட்டாக் பண்ணதாகவும் வேற வழி இல்லாம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தற்காப்புக்காக அவங்க எல்லாரையும் கொன்னதாகவும் போடுறாப்ல. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பப்ளிசிட்டி. வீர தம்பதிகன்னு அவார்டு. தாத்தா இறந்து போனார்ல நம்ம ஹீரோவோட அப்பா, அவர் ஏற்கனவே ஒரு ராணுவ வீரரா இருந்து ரிட்டையர் ஆனவங்கிறதுக்காக அவருக்கும் வீர தீர செயலை பாராட்டி அவார்டு. எங்க போனாலும் மீடியா முக்கியம். அப்புறம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. இவங்களோட கதையவே இப்போ மூவியா எடுக்க போறாங்களாம். சோ இவங்களோட கதையவே படத்துக்காக வித்து நிறைய காசு பார்த்துட்டாங்க. இவங்க பண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. அப்படி எடுக்கிற அந்த படத்துல ஹீரோயினா பொண்டாட்டிக்காரியே நடிக்கிறா, ஹீரோவா இன்னொருத்தவர் நடிக்கிறார். உண்மையில நடந்தது வேற. ஆனா இவங்க ஆக்ஷன் படம் ஹீரோயிசத்தோட பண்ணணுங்கிறதுக்காக சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு ஹீரோ, கராத்தேவெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயின்னு ரெண்டு பேரும் சூப்பரா சண்டை பண்றாங்க. டைரக்ட் பண்றது யாரு? சாட்சாத் புருஷங்காரன் தான் டைரக்டர். சூப்பரா ஷாட் வந்திருக்குன்னு சந்தோஷப்படுறார். ஒன்மோர் போலாமான்னு ப்ரொடியூசர் கேப்பாப்ல. முடியாதுன்னு மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டார்ல. இந்த அனுபவம் தான் இப்பேற்பட்ட பாடத்தை இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, தைரியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் அவளோட காதலோட பொண்டாட்டியை வந்து கட்டிப்பிடிக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. ஹாரர் காமெடி படம். புருஷன் பொண்டாட்டி சண்டை கடைசியில இவ்வளவு தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. எல்லா வீட்லயும் நடக்கிற புருஷன் பொண்டாட்டி சண்டையை சரி பண்ணணும்னா இத்தனை பேர் செத்தாத்தான் உண்டு போலயே. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா இப்படி அடிக்கடி சண்டை போடுற எலியும் புனியமா இருக்கிற கணவன் மனைவிமார்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.